அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஃப்ளஃபி ஆம்லெட். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 3 முட்டை எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கணும், மல்லித்தழை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிருக்கு. இதில் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ எக்கை ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பெப்பரில் இருந்து நம்ம பாதி பெப்பர் இதில் சேர்த்துப்போம். ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது சோம்புத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்குவோம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து இதில் சேர்த்துப்போம். இப்போ ஆம்லெட்டுக்கு நம்ம போட்டுட்டோம். இப்போ சுற்றி நெய்யை விட்டுப்போம். நெய்யை விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த மூடியை எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பெப்பர் தூளை போட்டுப்போம். அடுத்தது மல்லித்தழையை இதில் தூவிப்போம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுப்போம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த அடியில் நம்ம வேகிறதுக்காக நம்ம அப்படியே போட்டுப்போம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அருமையான டேஸ்டான ஃப்ளஃபி ஆம்லெட் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.